ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அன்றைக்கி நாங்கள் வந்து சோறு பொங்கலை பார்த்துருங்க. சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். அதனால் என்னென்ன ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களும் பார்ப்பீங்களா பாம்பேயில் என்ன சாப்பாடெலாம் இருக்குது என்ன அதுன்ட்டு. அதனால் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், நாங்கள் சாப்பிட்றது மட்டும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சாப்பிட முடியாது, பார்த்து ரசிங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணி எடுப்போம். இது வந்து சப்பாத்தி வாங்கிட்டு சொன்னேன். நான் சப்பாத்தி நான் சொல்லுவாங்க, வெறும் நான் தான் பேர். நான் அந்த நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். ரெண்டு எடுத்துறதுக்கு நிறைய ரெண்டு சொன்னேன். அந்த பையன் கொஞ்சம் நிறைய நல்ல சாப்பிட்டுட்டு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த ஹோட்டல் பேர் வந்து உஸ்தவ் ரெஸ்டாரண்ட். விவியானா மால் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கு. அடுத்தாப்புல கிட்ட பாருங்க, இது என்னன்னு தெரியல. நான் ஃப்ரைட் ரைஸா இது என்னன்னு தெரியல, பார்ப்போம். பேக் பண்ணி இருக்குமா இதுக்குள்ள இது இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த கிரேவியில் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பன்னீர் மிர்ச்சி மில்லி இது பேர். அந்த இதுக்கு தொட்டுக்கிறதுக்கானது. அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். கிழிச்சாச்சு. நான் வேறு நினைச்சேன் ஏதோ டீசெண்டாக உள்ளேருந்து ஓடிவிடாதுன்னு பார்த்தேன். இது ஃப்ரைட் ரைஸ். இது வந்து பன்னீர் கிரேவி. சின்ன டப்பாவில் என்னமோ கொடுத்துருக்கான். தயிர், சட்னி, செஸ்வான் சட்னியோ ஊறுகாவா? எங்கள் அம்மா குடிச்சது. நான் செஸ்வான் சட்னியாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் இது என்னது தெரியல, ஓப்பன் பண்ணால் தெரியும். வந்து வெங்காயம் எல்லாம் இருக்குமே, அதான் கந்துசா ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா திடீர்னுட்டு கொஞ்சம் உருண்டையாக தெரியுது. எலுமிச்சை உருண்டையாக தெரியுதுனால எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? குலாப் ஜாமுன். இதை கிழிச்சிருமா? அப்போ அட பாவியா, குலோப் ஜாமுன் நினச்சேன். வெங்காயம் ரவுண்டாக வெங்காயங்களா குலாப் ஜாமுன் நினச்சாங்க. சின்ன வெங்காயம் நல்லது தான் உடம்புக்கு. சரி, நாங்கள் இதை வந்து இது வெட்டி திங்க மாட்டோம். என்ன செய்வோம், நாளைக்கு குழம்புக்கு வெங்காயம் வரை இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்தேன். இது யூஸ் பண்ணிட்டு தான். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இப்போ சில்வர் கவரில் வெங்காயத்தை நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதோட கலர் மாறவே மாறாது, அந்த வாசமும் மாறாது. சிலது நம்ம வெங்காயம்லாம் வச்சா வாசம் மாறிடுதுல, இதில் இந்த கவரில் பேக் பண்ணி வைங்க, வெங்காயம் வாசம் மாறவே மாறாது. நாங்கள் எப்போதும் வச்சு ஆட மாட்டோம், எப்போது இப்படி வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி வச்சிடுறது. ஓகே, நம்ம இப்போ சாப்பாடெல்லாம் பரிமாறி சாப்பிடுவோம். பாருங்க ஃப்ரைட் ரைஸ் பாருங்க, நிறைய வெங்காயத்தாள், பீன்ஸ் அது இதுன்னு போட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அது வெஜ்ஜில் வாங்கிட்டு வந்திருக்கான். பரவாயில்ல, எல்லாமே இன்னைக்கு வெஜ்ஜிலே வாங்கிட்டாங்க. நல்லது தான் வெஜ். புதும் ஒருவேளை இந்த ஹோட்டலில் வெஜ் தான் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பாரு கீழே சின்னதாக பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. வீட்டிலே ஒரு ஃப்ரைட் ரைஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு மாதிரி மசாலாலாம் வேறு மாதிரி போட்டு வைக்காங்கல்ல. நம்ம ஊரில் இருக்கிறது இங்கே கிடைக்கும் செஜ்வான் ஃப்ரைட் ரைஸ்னு. ஆனால் அது வந்து அது வேறு. ஆமாம், வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஊரில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும், இங்கே இருக்கிறது கீழே சிந்துது. எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டு பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்கான், ஒட்டி பிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை பிடிச்சி இது இழுக்கு, இதை பிடிச்சி அது இழுக்கு. பன்னீர் பாஜியை பாருங்க. இது வெஜ் ஹோட்டல் நினைக்கிறேன், வெஜ்ஜாகவே இருக்கு. பட்டர் பன்னீர் மாதிரி இருக்கு, ஆனால் அது பட்டர் பன்னீர் இல்லை. இது பேர் மிர்ச்சி மில்லி, பன்னீர் மிர்ச்சி மில்லி. அதுக்கு விதவிதமாக பேரை வச்சுருவான்னு. ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது பன்னீர் கூட்டு. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன். பன்னீர் நான் சாப்பிடுங்க. சாப்பாடு ரெடி, சாப்பிடலாம் வாங்க. டேஸ்ட் வச்சு எல்லோரும் நினைப்பீங்க பிள்ளை கொடுத்துட்டு சாப்பிட்றாளா இவனு. இல்லைலாம் அப்புறம் பார்த்துருங்க, எல்லாருமே நம்ம வயிறு நிறைச்சிடணும். இது எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு இப்படி தான். யாருனாலும் இந்த கமெண்ட்டில் நீங்கள் ஆனால் கண்டிப்பாக சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா நான் சாப்பிட்டா எங்கள் வீட்டில் யாருக்குமே கொடுப்பேன். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாட்டேருந்து எனக்கு அந்த பழக்கம் ஒட்டிக்கிச்சு. நம்ம வயிறு நிறைச்சிடணும். சின்ன பிள்ளைல காடாக கொண்டு போய் ஒரு வாய் சோறுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன செய்வேன், நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டு தான் கொடுப்பேன். அதுமாதிரி காப்பி ஆற்ற ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் காப்பியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆற்றி கொடுப்பேன்.
அதுக்குள்ள நம்மளுக்கு காப்பி ஆகி போயிடும். சரி டேஸ்ட் எப்படி இருக்கு? உண்மையிலே நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் தின்னு பாரு. ஃப்ரைட் ரைஸ் நான் எது நல்லா இருக்கோ நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ நீ வைக்கிற பருப்பு குழம்பு எப்படி இருக்கு? அது கொஞ்சம் சும்மா அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பார்ப்பேன்னா ஃப்ரைட் ரைஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, ஒரு மாதிரி ஜீரா ரைஸும்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நாங்கள் நல்லா தான் இருக்குது. வெஜ்ஜுன்னொன்னே எனக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவளுக்கு வெஜிடபிள் பிடிக்காது. நிறைய அந்த இதெல்லாம் காய்கறி இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க, சேர்க்க மாட்டா. அதனால கொஞ்சம் பிடிக்கல. நல்லா தான் நான் சொன்னேன்ல எனக்கு பிடிக்கும்னு. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட வீடியோ முடிஞ்சு இந்த மாதிரி சாப்பாடுலாம் பாம்பேக்கு வந்தால் தான் சாப்பிட முடியும். நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும். இந்த நான் ரொட்டி இந்த இதெல்லாம் ஆனால் ஒரிஜினல் டேஸ்ட்னா அது இங்கேருந்து தான் வரும். நல்லா இருக்கும் டேஸ்ட் எல்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.